Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கார சட்னினாலே பொதுவாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் தள்ளுவண்டி கார சட்னினா சொல்லவே வேணாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெண்டே இட்லிக்கு ஒரு தட்டு நிறைய சட்னி ஊத்தி சாப்பிட்றப்போ டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு தோலோடயே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக தாளித்து விட்டுக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சொம்பு நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் சட்னியோட டேஸ்ட் மாறவே மாறாது. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஹீரோவே இந்த தோசை மாவு தான். நல்லா புளிச்ச தோசை மாவாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தோசை மாவு சேர்க்குறப்பவே நமக்கு சட்னி வந்து நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. சட்னி பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆவி பறக்கிற இட்லி மேலே இந்த சட்னியை தட்டு நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.